नमस्ते இது மது கிரண் கிரேட் 4 லெசன் 8 सपनों का देश भारत கனவுகளினுடைய தேசம் பாரதம் वेल्दी कनाडा में समंदर के किनारे एक बस्ती में रहती थी। एक दिन स्कूल में परीक्षा थी। अध्यापिका ने निबंध लिखने को दिया। उसने भारत के द्वीपों का त्योहार के बारे में नानी से सुना था, उसी पर निबंध लिख दिया। वेल्दी अव्वल आई। வேல்தி கனடாவில் இருக்கிற சமந்தர் நதியினுடைய கரையில் வசிக்கிறவ. ஒரு நாள் ஸ்கூலில் பரீட்சை நடந்தது. டீச்சர் கட்டுரை எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவள் தீபங்களினுடைய திருவிழாவை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை தன்னுடைய பாட்டியின் மூலமாக அவள் கேட்டிருந்தான். அதையே தன்னுடைய கட்டுரையாக எழுதியும் இருந்தாள். வேல்தி ஆர்வமாக அவள் வந்துட்டாள். बस उसी दिन से वेल्दी की भीतर इच्छा जाग उठी कि इस त्योहार में शामिल होने के लिए वह स्वयं भारत जाएगी। அந்த நாளும் வந்தது. வேல்திக்குள்ளேயே ஒரு ஆசை எழுந்தது. அந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுனால தானாகவே கிளம்பி பாரதத்துக்கு வந்துட்டான். वेल्दी भारत के बारे में जानने को उत्सुक रहती। यहाँ के नगरों गांवों निवासियों के बारे में पढ़ती। मंदिरों, इमारतों और रहन सहन के बारे में जानकारी बढ़ाती। यहाँ तक कि उसने अपने लिए एक रेशमी साड़ी खरीदी। वह माथे पर बिंदी लगा लेती, साड़ी पहन लेती, शीशे के सामने खड़ी होकर अपने आप को देखा करती। வேல்தி பாரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தா. இங்கே இருக்கிற நகரங்கள், கிராமங்கள், அங்கே வசிக்கிற மக்களை பற்றி படித்தா. கோயில், கட்டிடம் மற்றும் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் என்கொயரி செய்ய ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் அவள் தனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிக்கிட்டாள். தன்னுடைய நெற்றியில் பொட்டு வச்சுக்கிட்டாள். புடவை உடுத்திக்கிட்டாள். கண்ணாடி முன்னாடி நின்று தன்னைத்தானே பார்த்துக்கிட்டாள். समय बीता, वेल्दी बड़ी हो गई। उसकी पढ़ाई भी पूरी हो रही थी। अब हर दिन वह सोचती कि कब भारत के लिए रवाना हो, और सचमुच वह दिन आ पहुंचा जब वेल्दी जहाज पर सवार हुई भारत पहुंचने के लिए। उसके सपनों का देश भारत, जहां अमृत की धारा गंगा बहती है। காலம் கடந்து போச்சு. வேல்தி வளர்ந்துட்டா. அவளுடைய படிப்பும் முடிஞ்சிருந்தது. இப்போ அவள் அந்த நாளுக்காக பாரதத்துக்கு புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டாள். உண்மையிலேயே அந்த நாளும் வந்தது. பிறகு கப்பலில் அவள் சவாரி செய்யவும் ஆரம்பித்தாள். இந்தியாவுக்கும் வந்து சேர்ந்துட்டாள். எங்கே? அவளுடைய கனவு தேசமான பாரதத்துக்கு. அங்கே கங்கை நதியை அவள் பார்த்தாள். वेल्दी भारत आ पहुंची। उसने सबसे पहले कई साड़ियाँ खरीदी, फिर वृंदावन के लिए रवाना हो गई। रंगों के त्योहार में अबीर और रंग की कैसे बहार होती है, यह उसने अपनी आंखों से देखा। வேல்தி இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்துட்டா. ஃபஸ்ட்டு அவன் நிறைய புடவைகள் வாங்கிக்கிட்டா. பிறகு தன்னுடைய பிருந்தாவனத்திற்கு புறப்பட்டு போனான். நிறைய கலர்ஃபுல்லான ஃபெஸ்டிவல்ஸு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கு தன்னுடைய கண்களால் அந்த திருவிழாக்களை பார்த்தாவ. दीपावली निकट आ गई। वह हर दिन किसी न किसी गांव में जाती, घरों की लुपाई पुताई करते लोगों को देखती, दीवारों पर चित्रकारी करती, औरतों को देखती तो देखती ही रह जाती। தீபாவளி கிட்ட நெருங்கிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அவள் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தா. வீடுகளில் அந்த சுத்தம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. சுவரில் சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தது. மற்றும் அந்த பெண்களை பார்த்துக்கிட்டே இருந்தா. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. दिवाली के दिन नगर की चहल पहल अनोखी थी। मिठाइयों की सजी धजी दुकानें, नए और सुंदर कपड़े पहने बच्चे, बड़े और औरतें,
सांझ हुई तो पूरी नगरी जगमगा उठी। औरतें यमुना में दीपदान कर रही थी। दूर दूर तक जल में तैरते दीपक, उनकी झिलमिलाती परछाई। क्या कुछ नहीं देखा वेल्दी ने? घोर अंधेरी रात, लेकिन सब तरफ उजाला। தீபாவளி அன்னைக்கு நகரமே ரொம்ப பளபளன்னு இருந்தது. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸ்வீட் கடையெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகான தோடிகள் எல்லாரும் அந்த குழந்தைங்க அணிஞ்சிட்டு இருந்தாங்க. பெரியவங்க வரைக்கும், பெண்கள்லேருந்து எல்லாருமே, கடைசி வரைக்குமே அந்த நகரமே ரொம்ப ஒளிமயமாக இருந்தது. பெண்கள் எல்லாரும் யமுனாவுக்கு போய், அதாவது யமுனை நதிக்கு போய் தீபத்தை தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தூரம் தூரம் வரைக்கும் போயிட்டே இருந்தது. நீச்சல் அடிச்சுக்கிட்டே அந்த தீபமானது. அதனுடைய வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது எல்லாமே வேல்தி பார்த்தா, அந்த ரொம்ப டார்க்காக இருக்கிற அந்த ராத்திரியில் கூட 4 திசைகளிலையும் ரொம்ப பிரைட்னஸ் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. 10 महीने इसी तरह बीत गई। अब वेल्दी हिमालय दर्शन के लिए निकल पड़ी। ऊंचे ऊंचे हरे भरे पहाड़, सैकड़ों फीट नीचे बहती गंगा की धारा। राह में छोटा सा पहाड़ी गांव नारायणपुर पड़ा तो वह वहीं उतर गई। वेल्दी ने तय किया कि कुछ दिन वहां रहकर पेंटिंग करेंगे। वहां पर्यटकों के ठहरने के लिए छोटी सी जगह थी, वहीं ठहर गई। रोज सवेरे वह निकल पड़ती। कोई मनोरम दृश्य देखती तो उसे रंगों में उतारने लगी। शाम को लौटती. 10 மாதங்களா இதே மாதிரி அவ தன்னுடைய நாட்களை கழித்து வந்தான். இப்போ வேல்தி இமயமலையை பார்க்கறதுக்கு கிளம்பி போனான். உயரமான பசுமையான மலைகளை பார்த்தா நூற்றுக்கணக்கான அடி தூரம் கீழே இந்த கங்கை நதியானது பிரவாகம் செய்து கொண்டிருந்தது. அதாவது நீர்வீழ்ச்சி போல அப்படியே ஓடிட்டு இருந்தது. வழியில் சின்ன சின்ன மலைகள் இருந்தது. நாராயண்பூர் படாத்தோ வகி உத்தரகி. நாராயண்பூர் வந்ததும் அங்கேயே இறங்கிக்கிட்டான். வேல்தினே தயக்கினா டிசைட் பண்ணுறது. வேல்தி டிசைட் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னா, அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி பெயிண்டிங் பண்ணலாம். அங்கே அந்த டூரிஸ்ட் எல்லாருமே தங்கறதுக்கான ஒரு சின்ன இடத்துல அவளும் தங்கிக்கிட்டான். தினம் காலையில் கிளம்பிடுவா. ஏதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான ஒரு காட்சியை பார்த்துட்டா அப்படின்னா தன்னுடைய கைவண்ணத்தில் அதை கொண்டு வந்துடுறது. ஷாம் கோ லௌட்டி. சாயங்காலம் மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கே திரும்பி வந்துடுவான். एक बार वेल्दी गंगोत्री गई। वहाँ उसे स्वामी सदानंद मिले। स्वामी जी से वह देर तक बातें करती रही। उसने स्वामी जी को बताया, कनाडा मेरी जन्मभूमि है, भारत मेरा मनभावन देश। रोशनी का त्योहार इस तरह कहीं नहीं मनाया जाता. ஒரு நாள் வேல்தி கங்கோத்ரி போனால் அங்கே சுவாமி சதானந்தனை பார்க்குற. சுவாமி கிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறா. அவள் சுவாமி கிட்ட சொல்கிறா அப்படின்னு என்னன்னா, கனடா என்னுடைய பிறந்த ஊர், இந்தியா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு தேசம். இந்த தீபாவளி விழாவை பார்க்குறதுக்கு நான் இந்த இந்தியா மாதிரி வேறு எங்கேயும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். स्वामी जी ने उसे प्रसाद दिया, फिर बोले, बेटी तुम हर दिन दिवाली मनाओ, अंधेरे घरों में रोशनी पहुंचाओ, यही तुम्हारे लिए पूजा होगी. இந்த சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரசாதம் கொடுத்துட்டு நீ தினமும் தீபாவளி கொண்டாடு, இருள் வர்ற நேரத்தில் வீட்டில் விளக்கை ஏற்றி வை, இதுதான் உன்னுடைய பூஜையாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தரார். स्वामी जी से विदा लेकर वेल्दी चली आई. स्वामी जी की बात वेल्दी कितनी समझी, कितनी नहीं, लेकिन वह सोचती रही. उसने तय किया कि वह अनपढ़ों को पढ़ाएगी. சுவாமி சொன்னதை கேட்டுட்டு அவர்கிட்டேருந்து விடை பெற்றுட்டு போயிட்டான். சுவாமிஜி சொன்ன விஷயத்தை அவள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியாது. ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. என்ன அப்படின்னா, படிக்காத சில பேரை படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவள் யோசிச்சிருந்தான். नारायणपुर आकर उसने कथा करवाई. नारायणपुर வந்ததும் நிறைய கதைகளை அவள் எழுதினான். गांव में सभी को न्योता दिया. கிராமங்களுக்கு நிறைய பேருக்கு அவள் ஒரு அவேர்னஸை கொடுத்தான். கதா கே பாது கீர்த்தன் கராயா. கதை சொன்ன பிறகு கீர்த்தனை பாட சொல்லி கொடுத்தான். பிரசாத் பாண்டா. பிரசாதம்
शेयर பண்ணப்பட்டது. हर दिन सांझ के समय वहाँ औरतें बच्चे एकत्र हो जाते. ஒரு நாளும் சாயங்கால வேலையில் பெண்களும் குழந்தைகளும் ஒன்றா உட்காந்துருவாங்க. வே பிரார்த்தனா கர்த்தே, அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். கீத் பஜன் காத்தே, பாடல்கள் பஜனைகள் எல்லாம் பாடினாங்க. கபி கபி மில்கர் நாச்தே भी, சில சமயம் ஒன்றா கூடி ஆடவும் செஞ்சாங்க. வேல்தி உனே சாஃப் சஃபாய்க்கு பாத்தையும் பத்தாய், அந்த பெண்கள்கிட்ட சுத்தமாக இருக்கிறது எப்படி, கிளன்லினஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணான். ரோகோं से बचाव कैसे हो यह भी सिखाती, கிருமியிலேருந்து நம்ம எப்படி விலகி இருக்கிறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்தா. पंचायत घर में एक अनोखे स्कूल की शुरुआत की गई. பஞ்சாயத்தில் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸ்கூல் 2 घंटे खुलता, ஸ்கூல் 2 மணி நேரம் திறந்திருந்தது. படே புடே உஸ்மே படுத்தே, பெரியவங்க வயசானவங்க எல்லாரும் அதில் படிச்சுட்டு இருந்தாங்க. खेती क्यारी की बातें उन्हें बताई जाती, அவங்கக்கிட்ட விவசாயம் மற்றும் அதை விளைவிக்கிறத பற்றின விஷயங்கள் பேசப்பட்டது. गांव के कई युवक इस काम को करते, கிராமத்தில் இருக்கிற பல இளைஞர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. अब नारायणपुर में बदलाव आने लगा, இப்போ நாராயண்புரத்தில் நிறைய மாற்றங்கள் வர தொடங்கின. किसी के यहाँ कोई भी खुशी का मौका हो वेल्दी को अवश्य बुलाया जाता, யாருடைய வீட்லையாவது சந்தோஷமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுனாலும் வேல்தியை கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டுடுறாங்க. गांव की औरतें गाती, यह औरत तो लक्ष्मी है, इसमें हमारे गांव को बदल दिया, हमें नई रोशनी में जीना सिखा दिया. இந்த வேல்தியை காட்டி அந்த கிராமத்தில் இருந்த எல்லா பெண்களும், இவ தான் லக்ஷ்மி, இவ எங்களுடைய கிராமத்தை நிறைய மாற்றி கொடுத்துட்டா, நிறைய வெளிச்சத்தை எங்களுக்கு கிராமத்தில் ஏற்படுத்தி எங்களை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு அங்கே இருக்கிற பெண்களும் சொல்லிடுறாங்க.